தெக்கன் குருசுமலையின் 67வது ஆண்டு திருப்பயணம் 2024 மார்ச் 10ஆம் நாள் தொடங்குகிறது. சர்வதேச திருப்பயண திருத்தலமான தெக்கன் குருசுமலையின் 67வது மாபெரும் திருப்பயணம் மார்ச் மாதம் 10ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முதல் கட்ட திருப்பயணமானது மார்ச் மாதம் 10ஆம் நாள் தொடங்கி 17ஆம் நாள் வரையும், இரண்டாம் கட்ட திருப்பயணம் மார்ச் 28, 29 பாஸ்கா வியாழன் மற்றும் புனித வெள்ளியுடன் நிறைவடைகின்றது. தூய திருச்சிலுவை திருப்பயணிகளின் நம்பிக்கை என்னும் மையக்கருத்தில் இவ்வாண்டு திருப்பயணம் கொண்டாடப்படுகின்றது. மார்ச் மாதம் 10ஆம் நாள் மாலை 4:15 மணிக்கு நெய்யாற்றின்கரை மறைமாவட்ட ஆயர் மேதகு வின்சென்ட் சாமுவேல் திருப்பயண திருக்கொடியை ஏற்றி வைத்து திருப்பயணத்தை தொடங்கி வைக்கிறார். புனலூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு சில்வஸ்டர் பொன்னுமுத்தன் தலைமையில் திருப்பலி நடைபெறுகின்றது. நெய்யாற்றின்கரை மறைமாவட்ட இளையோர் அமைப்பின் சார்பாக வெள்ளநடை பகுதியில் சிலுவை பாதை நடைபெறுகின்றது. 10ஆம் நாள் பயஸ் தேவாலயத்திலிருந்து திருக்கொடி ஊர்வலம் நடைபெறுகிறது. சங்கம் பகுதியில் நடைபெறும் திருப்பலிக்கு பின் நடைபெறும் கொடி தீப ஊர்வலத்திற்கு அருட்பணி ஜஸ்டின் பிரான்சிஸ், அருட்சகோதரர் ஜுசிஸ் ரெசாரியோ, சலீம் பாட்ரோஸ் ஆகியோர் முன்னிலை வைக்கின்றனர். மாலை 6 மணிக்கு அந்த கொடியானது ஏற்றப்பட்டு திருப்பயண திருப்பலி தொடங்குகிறது. இத்திருப்பலி அருட்பணி அஜிஸ் கிறிஸ்து அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்றது. இத்திருப்பயணம் தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து பாரசாலை சட்டமன்ற உறுப்பினர் CK ஹரீந்திரன் தலைமையில் அரசின் பல்வேறு துறை அதிகாரிகளை உள்ளடக்கி நடைபெற்ற கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டது. காவல்துறை, சுகாதாரம், போக்குவரத்து, மின்சாரம், பொதுப்பணி, வருவாய், நீர்வளம், மோட்டார் வாகனம், தீயணைப்பு, உணவு பாதுகாப்பு, உள்ளாட்சி போன்ற அனைத்து துறைகளின் சேவைகளும் திருப்பயண நாட்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது.